டாக்டர் மஞ்சுளா மேடம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. ஆனா அதிமுக திமுக காது குத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையாலுமே மக்களை ஏமாத்துறீங்களா? திமுக ஏமாத்துதா? திமுக ஏமாத்துறதா இருந்தால் நம்ம உடனடியாக கொடி பிடிக்க வேண்டிய அவசியம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா நம்ம இந்த தமிழ் மண்ணினுடைய ஒரு பிரஜைகளாக நம்ம இருக்கோம். ஆனால் இந்தியா டுடேவுடைய சி ஓட்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த கருத்து கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா 45% வாக்கு வித்தியாசம் வாக்குகள் திமுகவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுது. இப்போ ரீசெண்டாக சி ஓட்டர்ஸ் 2024 இல்ல 2029 26க்கான இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுது. நான் அந்த கருத்து கணிப்பு அப்படியே நம்பணும்லாம் சொல்லல. எந்த தேர்தலுக்கு எந்த தேர்தல் வந்தா சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுகவினுடைய வாக்கு சதவீதம் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வந்தால் என்ன என்னதான் அத கருத்து. அதுல ஒட்டுமொத்த ரிசல்ட் வந்தாலும் பிஜேபி தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கு. இப்போ நாடாளுமன்றத்துல இல்லைங்க, இப்போ நாடாளுமன்றத்தை மறுபடியும் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். நான் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பையோ இல்ல வேற ஏதாவது அமைப்பு நடத்தின கருத்து கணிப்பையோ பத்தி நான் கேட்கல. இன்னைக்கு தமிழக அரசு தாக்கல் பண்ணாங்கல்ல, அவங்க ரிலீஸ் பண்ண பட்ஜெட் இடைக்கால இன்ட்ரீம் பட்ஜெட் இருக்குல்ல, இத முதல்ல நான் தெளிவுபடுத்துறேன். இப்போ சி ஓட்டர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அது நாடாளுமன்றம் மறுபடியும் ஒரு பிரச்சனையை எழுப்புறாங்க. இப்போ நான் அது இந்த கருத்து கணிப்பு சரியானது, இதை தான் நீங்க எடுத்துக்கணும், இப்படிதான் ஓட்டு வரும் அப்படின்லாம் சொல்ல வரல. இப்படின்னு ஒரு கருத்து இருக்கு, திமுகவுக்கு இந்த அளவு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அப்போ எதன் அடிப்படையில இப்படி ஒண்ணு வந்துருக்கு? ஒரு தனியார் தொலைக்காட்சியில நிலைப்பாடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க ஒரு அமைப்போட சேர்ந்து. அதுல அதிமுக தான் பெரும்பான்மையான இடங்கள்ல ஜெயிக்க போகுது அப்படிங்கறது அவங்களும் சொல்லி இருந்தாங்கல்ல, சொல்லி இருக்காங்க. அதையும் நம்ம பேசுறோம் இல்லையா? அதே மாதிரிதான் நான் இதையும் சொல்றேன். அதை எப்படி நம்ம பேசுறோமோ அதே போலதான் இதை சொல்லிட்டு நான் தொடங்குறேன் அப்படின்றதுக்காக யாருமே இப்ப பேசலையே. இப்ப இதை எடுத்துக்கிட்டு இப்ப இருங்களா இல்ல, எனக்கு என்னன்னா ஏதோ திட்டத்தோட வந்திருக்கீங்களோன்னு தோணுது. பட்ஜெட்டை பத்தி பேசினா அதை பத்தி பேசாம வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசி ஏன்னா இந்த திமுக அரசு தான் மடை மாத்துறதுக்கு கைதேர்ந்த அரசு இல்லையா? அதனால அவங்களுடைய ஆதரவாளர்களும் அப்படி இருக்காங்களோங்கிற டவுட் தான். ஏன்னா காது குத்துற திருவிழா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த காது குத்துற திருவிழாவாக இருந்தால் அதனுடைய எதிரொலி எங்க வரும்? இங்க வரும் இல்லையா தேர்தல்ல. அதனால அதை முன்னெடுத்து சொல்லி அதுக்கப்புறமா நான் உள்ள வரேன். இத மடை மாற்றக்கூடிய வேலை அப்படின்றது இது மக்களுக்கு தெரியுதா? மக்களுக்கு தெரியுதா? திமுக அரசு அங்க காது குத்தி எல்லாத்தையும் ஏமாத்துறாங்கன்னா ஒரு விவாதத்துல எல்லாத்துக்கும் காது குத்தணும்னு நினைக்கிறது எப்படி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தெரியல. வர இடைவேளையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்பவாவது பட்ஜெட்டை பத்தி பேசுவீங்கன்னு நம்புறேன். உண்மையாலுமே திமுக அரசு மக்களை ஏமாத்திருச்சு அப்படிங்கிறாங்க. நீங்க மறுபடியும் இதை சொல்றதுனாலதான் நான் இந்த கருத்து கணிப்புல இருந்தே எடுத்தேன். இல்லாட்டி நீங்க சொல்லல அப்படின்னா நான் அதுல இருந்து எடுக்க போறதே இல்லை. இப்போ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பேசணும், என்ன பேசணும், எதை கேட்கணும், எதை கேட்க கூடாதுன்னு நீங்க நிர்ணயிச்சா நான் என்ன? நீங்க இப்போ என்ன நிர்ணயிக்கிறீங்க இல்லையா? நீங்க சபாநாயகர் இதைத்தான் பண்றாரு. நீங்க கட்சி தலைவர் பேசணுமா வேண்டாமா, மைக் ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா? இப்ப எனக்கு மைக் கொடுத்திருக்கீங்க, எனக்கு மைக் கொடுத்திருக்கீங்க, அப்ப எனக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு இல்லையா? நான் என்ன பேசணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுக்குன்னு நான் இதுல இருந்து ஒரு அறிமுகத்துல இருந்து பேசணும், அந்த கருத்தை நீங்க பேசுங்க. நான் அறிமுகத்துல இருந்து தொடங்குறேன்னு சொல்றேன். இல்ல நீ அறிமுகமே கொடுக்க கூடாதுன்னு நீங்க எனக்கு கட்டளை போடவே முடியாது. ஓட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா ரெலவெண்டா தாராளமா நீங்க பேசுங்கன்னு தான சொல்ல போறேன். பட்ஜெட்டை பத்தி பேசுங்க, தாராளமா பேசுங்க. நான் பட்ஜெட்டோட 3 மாசத்துக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்ப இருக்கிற இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு தொடர்பு இருக்கிறதா எனக்கு தோணுது. சரி சொல்லுங்க, என்ன தொடர்புன்னு நான் கேக்குறேன். சொல்லுங்க. அதனால நான் சொல்லிட்டு இப்ப தொடங்குறேன். இப்போ இன்னைக்கு பட்ஜெட் வெளியில வந்திருக்கு. அதுல இந்த அளவுக்கு பற்றாக்குறை இருக்கு, இந்த அளவுக்கு கடன் வாங்கி இருக்கிறாங்க, எல்லாமே சரி. நான் எதையும் மறுக்க போறதே இல்லை. ஆனால் வளர்ச்சியினுடைய விகிதம் என்னவா இருக்கு, ஜிடிபி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விகிதம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா 16% வளர்ந்திருக்கு. எப்போ 21ல இருந்து 22 அதுல இருந்து தொடங்கி இன்னைக்கு 24 25 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 20.72 லட்சம் கோடியாக இருந்தது. இன்னைக்கு 31.18 லட்சம் கோடியாக வளர்ந்திருக்கு. அதனால அதனுடைய வளர்ச்சி 16% அப்படின்னு சொல்றாங்க. ஜிடிபி வளர்ச்சி எதன் அடிப்படையில் வரும்?
உற்பத்தியினுடைய அடிப்படையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. முதன்மையாக உற்பத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உற்பத்தி எப்படி வரும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அதுல வந்து நம்ம கொடுத்தாதானே அந்த ஃபேக்டர்ஸ் மூலமா தானே வரும். ஒரே வருஷத்திலேயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழகம் முழுக்க நம்ம பண்ணிர முடியும். அது எப்படி முடியும்? ஒரே வருஷத்துல எப்படி வந்து ஒரே ஒரு குறுக்கீடு இன்னைக்கு ஒரே ஒரு குறுக்கீடு சார். இப்போ இவங்க உற்பத்தியை பெருக்கிட்டோம்னு சொல்றாங்க இல்லையா, உற்பத்தி பெருக்கம் மட்டுமே வருவாய் கிடையாது. உற்பத்தி பெருக்கம் என்பது உற்பத்தி மட்டும்தான். பகிர்வு நுகர்வும் சரியாக செய்யப்பட்டு அதற்கான விலை திரும்ப வந்தால்தான். இப்போ நான் என்ன சொன்னேன், நீங்க நிர்ணய தொகை 2 லட்சம் ரூபாய்ன்னு சொன்னீங்க, 2,27,000 சொன்னீங்க, 2 லட்சம் தான் வந்துச்சு. அப்ப இது பெருகி இருக்குன்னா வருவாய் உயர்ந்திருக்கணுமா வேண்டாமா? இங்க பெருகி இருக்குன்னு கணக்கு இருக்கு, இங்க கம்மியா இருக்குன்னு கணக்கு இருக்கு. அப்போ இங்க முன்னேற்றம் கிடையாது. உற்பத்தி பெருக்கம் என்பது வருவாய் கிடையாது. அது ஒரு புள்ளி. அவரும் ஏதோ கேள்வி கேட்க, அந்த ரெண்டுக்கும் சேர்த்து நீங்க பதில் சொல்லுங்க, சுருக்கமா கேட்டுருங்க சார். இல்ல, டாக்ஸ் வந்து வரி வருவாய், நிதி வருவாய் தனி, வரி வருவாய் தனி. வரி வருவாய் 49,000 கோடி பற்றாக்குறை கூடி இருக்கிறது. அப்போ ஜிடிபி சதவீதம் அதிகமாயிருச்சுன்னா வரி வருவாய் அதிகமா இருக்கணும்ல. வரி வருவாய் ஏன் பற்றாக்குறை? கடன் வாங்குற அளவு பதில் சொல்லுங்க மேடம். அன்இன்டரப்டடா நான் டைம் தரேன். தனி நபர் வருமானம் இப்போ வந்து ஜிடிபி எடுத்தீங்க, சரி, 2 பேரும் ஜிடிபிக்கு ஒரு கேள்வி வச்சாங்க, உடனே நீங்க தனிநபர் வருமானத்துக்கு போறீங்க. இப்போ ஜிடிபி அப்படின்றது வந்துட்டு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா மத்த இடங்கள்ல எதிரொலிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. அப்போ ஒரு தனி நபர் வருமானம் அப்படின்றது எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா? அப்போ தனிநபர் மாதத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத வைத்துதான் என்னுடைய குடும்பமே ஓடுதுன்னு இங்க தமிழக பெண்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்படக்கூடிய இந்த அரசாங்கம், நாங்க ஜிடிபில வளர்ந்துட்டோம், தனிநபர் வருமானத்துல வளர்ந்துட்டோம்னு சொல்றத இந்த முரணை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? 1000 ரூபாயில தான் ஒரு மாசமே ஓடுது 3 மாசம் சொல்ற ஒரு அரசு. 3 மாசம் கொடுக்கல பிரச்சனை ஆயிரும் பதற அரசு. ஆமா, இப்போ வந்துட்டு அந்த பெண்கள் வந்து சொல்றவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வேலைக்கு போகாத, பெரும்பாலும் வேலைக்கு போகாத ஒரு ரொம்ப சொற்ப வருமானம் கொண்ட ஒரு பெண்கள். அவங்களுக்கான தேவைகளை பார்த்து கொள்வதற்கு இது இருக்கு. அதனால ஒரு மாசம் முழுக்க எனக்கு இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக சொல்லுங்க. இல்ல, இந்த தனிநபர்ல தனிநபர் வருமானம் எவ்வளவு? இல்ல, என்னோட ரொம்ப சாதாரண கேள்வி, இந்த தனிநபர் வருவாய் உயர்ந்திருக்கிறதுல இந்த குடும்ப தலைவர்கள் வரமாட்டாங்களா, இவங்க கழிச்சிருவீங்களான்னு கேட்கிறேன். அப்போ இந்த தனிநபர் வருமானத்துல இந்த அவங்களுக்கு கொடுக்குற அந்த உரிமை தொகை சேராதா? இல்ல, தனிநபர் வருமானம் எவ்வளவு? அவங்க ஒண்ணு இல்ல, 1000 கொடுக்குறேன் அதனால எல்லாமே சொல்றீங்கல்ல. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 1000 ரூபாய் கொடுத்தனால தான் வளருதுன்னு சொல்றேன். ஜிடிபியோட வளர்ச்சி ஆட்சியில இருக்கும்போது கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கு விலையில்லா கறவை மாடுகள், ஆடுகள் வழங்குற திட்டத்தை கொடுத்திருந்தாங்க. சரி, அதன் மூலமா அவங்க ஒரு மாசமும் சம்பாதித்த தொகை எவ்வளவு தெரியுமா? 20,000 30,000. சரி, மினிமம் ஆவரேஜா பார்த்தா 10 இருந்து 15,000 ரூபாய். எந்த பெண்களுமே தொழில் பண்றதே இல்லையா மேடம்? அரசாங்கம் நீ 10,000 15,000 20,000 சம்பாரின்னு மாடு விலை இல்லாம கொடுத்து பால் புரட்சி, வெண்மை புரட்சி ஒரு பக்கத்துக்கு வழிவகுக்கிறாங்க. இந்த பக்கம் இண்டிவிஜுவலா பெண்கள் சுய சம்பாத்தியத்தில் இருக்கணும்னு எக்கானமியை ஜாஸ்தி பண்றாங்க. சரி, அது நிர்வாகமா? இல்ல நாங்க 1000 ரூபாய் கொடுக்கிறோம் அதனாலதான் நாங்க தமிழகத்தை தலைநிமிர வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு வெறும் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறது நிர்வாகமா? நீங்க வந்து மடைமாற்றக்கூடிய வேலையை செய்றீங்க. 1000 ரூபாய் கொடுத்ததுனாலயே தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி வளர்ந்திருக்குன்னு பேசியிருக்காங்களா? இது வந்து நீங்க ஜிடிபி வளருது அப்படின்னா அதுக்கு தனிநபர் வருமானம் ஜாஸ்தியா இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. தனிநபர் வருமானம் என்பது இல்ல, நீங்க எக்கானமியை எப்படி அவங்க வந்து பேஸ்ல இருந்து அவங்க பாத்துருக்காங்க பாருங்களேன். விலையில்லா ஆடு மாடு கொடுத்தோம்னா அதை வச்சு லேடிஸ் வந்து அந்த இடத்துல எக்கானமிக்கலி ஸ்ட்ரென்தன் ஆவாங்க, ஆடு வளர்த்தி எக்கானமிக்கலி ஸ்ட்ரென்தன் ஆவாங்க அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. லேப்டாப் கொடுத்தா காலேஜ் போற பசங்க, ஸ்கூல் போற பசங்களுக்கு பேஸ்ல இருந்து நல்லா வரும். இதத்தானே அவங்க பண்ணாங்க. ஆனா திமுக அதெல்லாம் எதையுமே பண்ணாம வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு வெறும் விளம்பரம் பண்றாங்க. காலை உணவு திட்டம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அடுத்தது வந்து தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். இல்ல, எனக்கான நேரத்தை தனிநபர் வருமானம் எவ்வளவு? நான் உங்களுக்கு கடைசியா சொல்ல, தனிநபர் வருமானம் எவ்வளவு அது சொல்ல. கடைசி தனிநபர் வருமானம் 2.42 ல இருந்து 3.62 லட்சம் வரைக்கும் வந்திருக்கு. தனிநபர் வருமானம் 2.5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு.
1,31,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு 2.5 லட்சம் தான் தனிநபர் வருமானம் நீங்க நிர்ணயிச்சது தகுதி அடிப்படையில. ஒட்டுமொத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா கணவன் மனைவி மொத்தமே 2.5 லட்சத்துக்குள்ளதான் வருமானம் இருக்கணும். 1,31,00,000 பேர் இருக்காங்க. ஆனா தனிநபர் வருமானம் 2.5 லட்சம் சொல்றீங்களா, எப்படி அது? இன்னைக்கு 3.6 லட்சமாக உயர்ந்திருக்கு. இப்ப 3வது இடத்துல இருக்கிறோம். இந்தியாவுல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு தனிநபர் வருமானத்துல. 11 லட்சம் கோடி ரூபாய் நம்ம ஏன் கடன் வாங்கணும்? இந்த கடன் வந்து நம்ம சாதாரணமா கடனை வந்து ரெவின்யூ அப்படின்றதுக்காகவும் கேபிட்டல் அப்படின்றதுக்காகவும் பிரிக்கிறோம். ரெவின்யூ அப்படின்றது வந்து அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும், நம்ம சாப்பிடுற மாதிரி, இப்போ உதாரணத்துக்காக சொல்றேன். அப்போ ஒரு இது நடக்கிறதுக்காக தினப்படி செய்யக்கூடிய செலவுகளை வந்து ரெவின்யூ அப்படின்ற கணக்குல சேர்ப்போம். கேபிட்டல் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு தொலைநோக்கு. அதாவது இன்னைக்கு வந்து நான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன் அப்படின்னா அவன் வந்து ஒரு பட்டம் பெற்று அதுக்கப்புறமா அவன் தன்னுடைய சொந்த காலில் நின்று அவன் வாழ்க்கையை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த மாதிரி முதலீடுகளை வந்துட்டு நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். அப்போ இன்னைக்கு ஏன் அந்த கடனை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மக்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், அதாவது பின்தங்கி இருக்கக்கூடியவங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வரைக்கும் இந்த 2 பிரிவா இருக்குது, அது இருக்கு, மக்களை முன்னேற்றம் யாருமே இது எப்பவுமே தான் இருக்கு. எல்லாத்துலயுமே ரெவென்யூ அப்படின ஒரு கணக்கு இருக்கு. 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் மேடம், 7 லட்சம் கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ரூபாய் 4.5 வருஷம் 4.25 10 வருஷத்துல ஆட்சி செய்த போது பெற்ற கடனை விட இது வந்து எந்த அளவுக்குன்னு நீங்க ஜிடிபியை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. 109% அதிகமா வாங்கிருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல, இருங்க நான் சொல்றேன். ஜிடிபியை வச்சு கம்பேர் பண்ணுங்க. ஜிடிபி வச்சு ஒண்ணுமே இல்ல. 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி இருந்ததா? அந்த 10 ஆண்டு காலத்துல வாங்கிய மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா? 3.5 லட்சம் கோடி. ஆண்டுக்கு 35,000 கோடி ரூபாய் தான் அவங்க கடன் வாங்கி இருக்காங்க. இல்ல 3.5 லட்சம் கோடி. அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி விட்டுட்டு போகும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு அதிகமாக கடன்ல விட்டுட்டு போனாங்க. அதற்கு பிறகு 3 லட்சம் கோடி 10 ஆண்டு காலத்துல வாங்கி இருந்தாங்க. கோவிட் வந்ததுனால 2020ல அத வந்து அப்ப ஆண்டுக்கு ஆவரேஜா நீங்க போட்டீங்கன்னா 35,000 கோடி தான். ஆனா இங்க 2021 இருந்து 2025 இப்ப 2026ல பாதியில தான் இருக்கும் இன்ட்ரீம்ல. அதுலயே கிட்டத்தட்ட 6.5 லட்சம் கோடி ரூபாய், ஆண்டுக்கு 1.25 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறோம். சரி, இந்த பினான்சியல் இயர்ல மட்டும் 1,84,000 கோடி. இந்த கடனை திருப்பி தர முடியும்னு நினைச்சு குடுக்குறாங்களா, இல்ல வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம், தள்ளுபடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஒரு குடும்பத்தோட குடும்பம் இருக்குன்னு வைங்களேன், எப்படி கடன் வாங்க முடியும் நீங்க சொல்லுங்க மேடம். ஒரு குடும்பத்துல இருந்து இன்னைக்கு நம்ம வந்து திடீர்னு ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு, ஏதோ ஒரு செலவு வந்துருச்சுன்னா ஒரு கடன் வாங்குறோம்னு வைங்களேன், திருப்பி அடைக்கணும்னு நினைச்சுதான் வாங்குவோம். ஆனா அந்த குடுக்குறவங்க என்ன வருமானம் இருக்கு? வருமானத்திற்கான எதையும் நீங்க பண்ணல. பண்ணது என்ன? எல்லாத்துக்கும் மக்கள் கிட்ட இருந்து காசு கொடுக்குறீங்க. ஒரு கடன் கொடுக்கறாங்க அப்படினா குப்பை வரி, அந்த வரி, இந்த அதெல்லாம் இப்ப அப்படியே அதே உதாரணத்துக்கு வாங்க. ஜாஸ்தி பண்ணிட்டு கடனையும் வாங்கி கேட்டா நஷ்ட கணக்கு எழுதிட்டீங்கன்னா பாத்துக்கிற மக்கள் உண்மையாலுமே நீங்க காது குத்துறீங்க அப்படின்னு சொல்லாம என்ன பண்ணுவாங்க? இப்போ உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, அந்த உதாரணத்துக்காக சொல்றேன். உங்களுக்கு கடன் கொடுக்கறவங்க உங்களுக்கு ரெவென்யூ இருக்கா இல்லையான்னு பார்த்து கொடுப்பாங்களா, இல்ல அப்படியே வெட்டேத்தியா கொடுத்துட்டு போயிடுவாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. எப்பவுமே சரி இருக்கா எழுதி வாங்கிடுவோம், சொத்து இருக்கா எழுதி வாங்கிடுவோம். அதே மாதிரி தான் பாகிஸ்தான்ல நடந்துச்சு. இல்ல இல்ல, அப்படிதான் பங்களாதேஷ்ல நடந்து இன்னைக்கு இல்ல நீங்க வந்து கடனை மட்டும் பேசுறீங்களே தவிர, ஒரு நிமிஷம் இருங்க, கடனை பேசுறீங்க இல்லையா, கடனை பேசுறீங்க இல்லையா, ஜிடிபியும் அந்த வளர்ச்சியும் நீங்க வந்து நீங்க கடனை மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து அடித்தட்டு மக்களை வந்து வளர்த்தி எடுக்கணுமா எடுக்க கூடாதா, அதெல்லாம் அவங்கள பத்தி எல்லாம் நீங்க யோசிச்சுக்காம அவங்களுக்கு போய் சேரக்கூடிய நலத்திட்டங்களை நீங்க வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நலத்திட்டம்னு சொல்றீங்கல்ல, பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கீங்களா? கொடுக்கறாங்க. அவங்கள அடித்தட்டு மக்கள் இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு தானே நம்ம 54 லட்சம் லேப்டாப் நாங்க கொடுத்தோம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த லேப்டாப்பை வாங்கின பசங்க எல்லாம் ஆமா நாங்க அம்மா லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்கல்ல. ஏன் நம்ம வந்து கடைசி அதுவும் எப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்கறோம், அது வெறும் 10 லட்சம் தான், இன்னொரு 10 லட்சத்துக்கு கொடுப்போமா இல்லையான்னு கூட தெரியாது. அதுவும் அதுக்கான வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு. எப்ப மேடம் இருங்க, எலெக்ஷன் அனௌன்ஸ்மென்ட் இன்னொரு 10-20 நாள்ல வந்துரும். நீங்க எப்ப ஒரு லேப்டாப்பை வந்து நீங்க
பர்ச்சேஸ் பண்ணி அத குழந்தைங்களுக்கு சரி, ஏன் ஒன்றியத்துல இருந்து நிதி வராத பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? என்னடா ஒன்றியத்துல இருந்து கல்விக்கான நிதி இந்த அளவுக்கு கோடி கணக்குல நிக்குது இல்லையா, அதெல்லாம் பேசி வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்நேரம் நம்ம லேப்டாப்ல இருந்து எல்லாத்தையும் வந்துட்டு இல்ல எல்லாத்தையும் இந்நேரம் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியில போயிட்டு நீங்க சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது என்ன பண்றது? அப்படி சொல்லிதான் என்ன சொல்றது? எத்தனை நிதியை எதிர்க்கட்சி தலைவர் வாங்கி கொடுத்தாங்க, கேட்கட்டும் வாங்கி கொடுங்க. கல்வி நிதி மொழி கொள்கைக்கு அப்பாற்பட்டு நிற்கிற எந்த தொகையும் வேண்டாம் என்று தமிழகம் பல ஆண்டுகளாக பல நிதியை புறந்தள்ளி வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். நீங்க மொழி கொள்கையை வச்சுக்கிட்டு இருமொழி கொள்கையை வச்சுக்கிட்டு அதுக்கு எதிரான தொகையை கேட்கறது அரசியல் பாணி. அனைவருக்கும் கல்வி, அதுக்கு நீங்க நிதியை கொடுங்க. நம்ம அனைவருக்கும் கல்வி, அதுக்கு அப்படி ஒரு தொகை வேண்டாம் என்று முன்னேறி போகணும் மேடம். இவ்வளவு புள்ளி வர சொல்றீங்கல்ல, இன்னைக்கு நீங்க சொன்ன இதே பெருமையா பேசுறீங்கல்ல, பட்ஜெட்லயே என்ன தெரியுமா, உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவர்களுடைய சதவீதம் என்ன தெரியுமா, 47.2% தான். அதிமுக ஆட்சியில் எவ்வளவு இருந்து தெரியுமா, 51%. நம்ம குறைஞ்சிருக்கிறோம். 52% எட்டிட்டாங்க 2020ல. நம்ம குறைஞ்சிருக்கிறோமா இல்லையா? இது வந்து கொரோனா இல்ல கொரோனாக்கு அப்புறமா இப்ப நம்ம வளர்த்து எடுத்துட்டு இருக்கோம். இல்ல நான் வந்து சப்போர்ட் கொரோனாவை கூப்பிட்டுக்கிட்டீங்க. இல்ல கல்வி தளத்துல இருக்கிறதுனால தான் என்னால சொல்ல முடியுது. கூட்டணி மாத்துறீங்களே, அப்பப்ப கொரோனாவை கூட்டணி கூப்பிட்டுக்கிறீங்க. எங்களுக்கு ஏங்க இல்ல 2020ல 52% இருந்த உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவர்களுடைய சதவீதம் இன்னைக்கு 47% குறைஞ்சிருச்சு. எப்படி மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகம் வந்து இரட்டிப்பா இருக்குன்னு சொல்லி இருக்கு இல்லையா, எப்படி கம்பேர் பண்றீங்க? உயரத்திலே இருக்குன்னு சொல்லியா? தனிநபர் வீட்ல இருந்து படிக்க போற குழந்தைங்க நீங்க ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. கொரோனாக்கு அப்புறமா கல்வியோட நிலைமை என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பட்ஜெட்ல அதிகமான தொகை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றதே பள்ளி கல்வித்துறைக்கு, உயர்கல்வித்துறைக்கு. சரி, அப்படி நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த தொகையிலேயே மறுபடியும் நம்ம மீட் எடுத்துட்டு இருக்கோம், பயனடையாம சரிஞ்சிருக்கிறோம். மக்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். தமிழ் புதல்வன் அல்லது புதுமை பெண் திட்டம்லாம் வந்து எதற்காக நீங்க நினைக்கிறீங்க? மறுபடியும் மீட் எடுக்கிறதுக்காக தான். படிக்க மாட்டீங்க. நான் வரேன் மேடம். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ட திமுக ஃபெயில் ஆயிருச்சுங்கறாரு, எகனாமிக்ஸ்ல ஃபெயில் ஆயிருச்சுங்கறாரு. எப்ப அரியர்ஸ் எழுத போறோம்? சரி, அப்ப என்ன ஆட்சியை கலைச்சிடலாமா? கேட்கும்போது ஒரு தீர்வை நோக்கி நம்ம நகர்த்தணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து இந்த இடத்துக்கு நீங்க வந்தது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தீர்வு வந்து ஆட்சி கலைச்சிடலாமா அப்படிங்கறத இதுக்கு தீர்வு. இந்த இடத்துக்காக தான் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த கருத்து கணிப்பை சொல்லி நான் தொடங்கினது. சரியா, இப்போ வந்துட்டு ஐயா வந்து இந்த மாதிரி கடன் பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது நான் மறுபடியும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். இப்போ நம்ம இஎம்ஐல நிறைய பொருட்கள் இது சூப்பரா இது எப்படி அப்படின்னு சொல்ல வரல, இதுல இருக்கக்கூடிய சாதக பாதகத்தை தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ சொல்லுங்களேன், சாதகத்தை மட்டும் தான் நீங்க கடன் இந்த அளவுக்கு வாங்கி இருக்கு அப்படின்றத வந்து நான் மறுக்கலையே, இல்ல வாங்கவே இல்ல, ஒரு பைசா கூட கடன் இல்லன்னு நான் சொல்றேன். கடன் இந்த அளவுக்கு வாங்கி இருக்கு, ஆமா வாங்கி இருக்கு. ஆனா அத வந்து எப்படி கடன் வாங்குனது தப்பு தானே? சரி, இப்போ நம்ம இஎம்ஐல நிறைய பொருட்கள் வாங்குறோம், அது தப்பா? நமக்கு வந்து இப்ப தேவையா டூ வீலர் தேவையா? கிட்ட பாலகா நான் என் கட்ட முடியாட்டி யார் கடன் கொடுப்பாங்க? கட்ட முடியாட்டி யார் கடன் கொடுப்பாங்க? நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு வாங்க. கட்ட முடியாட்டி யார் கடன் கொடுப்பாங்க? நாடுகளை தான் நம்ம இப்ப சமீபத்துல இல்ல நம்ம வந்து ஒரு மாநிலம், ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம ஒரு மாநிலம் நமக்கு ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி திவால் ஆகக்கூடிய ஒரு சூழல் வந்தா ஒன்றிய அரசு காப்பாத்தி ஆகணும். தெரியுதா? இப்போ அதனால இந்த மாதிரி திவால் ஆகக்கூடிய ஒரு அரசாக நிச்சயமாக திராவிட அரசு இருக்காது. இல்ல நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. 4 பேர் இருக்காங்கன்னா 3 பேரும் கடன் வாங்குவாங்க, இல்லாட்டி யாரோ ஒருத்தர் கடன் வாங்குவாரு. அந்த கடன் மறுபடியும்
குடும்ப தலைவர் இருக்கிறார்ல அவர் கட்டிக்குவாருன்னு சொன்னா அது நியாயமா? இல்லங்க அந்த மாதிரி தான் இருங்க, இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. உங்களுக்கு வந்து என்னன்னு பாருங்க. உங்களுக்கு வந்து வண்டி எல்லாம் கொடுத்து இஎம்ஐ வந்து கட்ட சொல்லி சொல்றாங்க அப்படின்னா உங்களால கட்ட முடியும்னு நினைச்சு கொடுக்குறாங்களா இல்ல கட்ட முடியாது அப்படின்னு நினைச்சு கொடுக்குறாங்களா? கடன்னு போய் கேட்டாலே சரியா? கொடுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. திமுக ஒரு தமிழ்நாடு அரசு, ஒரு மாநிலத்தினுடைய அரசு வந்து இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு மாநிலத்தினுடைய அரசு ஒரு கடன் கேக்குது அப்படின்னு சொன்னா யார்கிட்ட கேக்குது? அப்போ அவங்க வந்து அதற்கு கொடுக்கறாங்கன்னு சொன்னா எதை வச்சு கொடுப்பாங்க? அப்போ இந்த நாட்டினுடைய இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்ன? இல்ல இல்ல இல்ல, இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்ன? இங்க கல்வி எப்படி இருக்கு? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? ஒரு தனிநபர் வருமானம் எப்படி இருக்கு? எல்லாத்தையும் பார்த்து தான் கொடுப்பாங்க. பார்க்காம வந்துட்டு அப்படியே தூக்கி எல்லாம் கொடுக்கறதுக்கு இங்க யாரும் வந்துட்டு தியாகியும் கிடையாது, புனிதர்களும் கிடையாது. கடன் இவ்வளவு வாங்குறாங்க, எல்லாம் கொடுக்க கெப்பாசிட்டி இருக்குதுல்ல, அதை கூட கொஞ்சம் வாங்கி பழைய பென்ஷன் கொடுத்துடலாம்ல, பங்கு இல்லாத பென்ஷன் கொடுத்துடலாம்ல, அது ஏன் கொடுக்க தயங்குறீங்க? கொடுத்துருவாங்க. இப்போ வெறும் 13 ஜாக்டா ஜியோ அமைப்பு ஏன் வந்து இது ஒரு விழாவை நடத்துனாங்க? ஒரு சங்கம் அக்செப்ட் பண்ணிச்சா? ஒரு சங்கத்துல ஒரு குரூப் அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா? அவங்க ஏன் பண்ணாங்க? சங்கம் உடைஞ்சிருச்சு மேடம். சரியா? அதனால ஒரு ஜனநாயகத்துல இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும், அது அரவணைச்சு போகக்கூடிய ஒரு பண்பு. அதனால அப்படியே இருக்குன்னா என்ன மேடம், ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகம் இப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல. என்ன இப்போ தேவையான ரொம்ப, அதாவது நம்ம இது சொல்லுவாங்க இல்லையா, மருத்துவத்திலேயே கூட எமர்ஜென்சி அப்படின்னு இருக்கிறது ஒரு பக்கம். உண்மையிலே பாராட்ட மேடம் இந்த வார்த்தையை நீங்க சொன்னது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எது ரொம்ப முக்கியமா இருக்கு? அதனால இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்களுக்கு எதையுமே செய்ய மாட்டேன், தூய்மை பணியாளர்களுக்கு எதையுமே செய்ய மாட்டேன் அவசர கால பிரிவுல இருக்கு. ஒண்ணே ஒண்ணுதான் முக்கியம், எலெக்ஷன். அதுல திமுக இருக்கணுமா வேணாமா அப்படிங்கறத முக்கியம். அந்த கருத்து கணிப்பு வந்துருச்சு அப்படிங்கறத கருத்து கணிப்பு, அது கருத்து திணிப்பு, அது பார்க்கத்தானே போறோம். மக்கள் வந்துட்டு முடிவெடுக்க போறாங்க. மக்களுக்கு வந்துட்டு just wait for 2 months. அத பத்தி அது கூட கிடையாது. 70 நாள் 80 நாள் தான் தெரிஞ்சிரும். அத பத்தியும் நான் ஒண்ணும் சொல்லல. அதனால இப்படிதான் இருக்கு. அதனால தூய்மை பணியாளர்களை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்கான அவர் கேட்ட நியாயம் தான். ஒரு 13 கோடி just 13 crores கொடுப்பாங்க. இல்ல அவங்க கொடுக்க கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லல. அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. ஆனா அது கூட அவங்க போராட்டம் பண்ண விடாம அவங்கள வந்து நைட்டோட நைட்டா தூக்கிட்டு போய் பீச்ல இறங்குனவங்கள அடிச்சு விரட்டி துப்பாக்கி வச்சு தூத்துக்குடியில நடந்த மாதிரி எல்லாம் அக்கிரமம் எல்லாம் நடக்குது. அருணா ஜெகதீசன் அவங்களுடைய அறிக்கை உங்ககிட்ட தான் இருக்கு. துப்பாக்கி சூடு நடந்ததா இல்லையா? சைலேஷ் குமார் யாதவுக்கு ப்ரமோஷன் கொடுத்து அழகு பார்த்து இந்த அரசு துப்பாக்கி சூடே நடக்கலையா? இப்போ அவர்தான் சொல்றான். பின்புலத்துல யாரு கமிஷன் ரிப்போர்ட் யாரு வச்சிருக்காங்க? நன்றி. பட்ஜெட் பேசுறாங்க.